இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். புதுச்சேரியில் உள்ள வணிகர்கள், வியாபாரிகள் கட்டாயம் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடை பெயர் பலகையில் தமிழ் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழில் வைக்க வேண்டும் என்பது உணர்வு, கடமை. இதனால் பெயர் பலகை தமிழில் கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்று அவர் பேரவையில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வணிகர்கள், வியாபாரிகள் கட்டாயம் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் அனைவருமே தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நேரு கோரிக்கை வைத்திருந்தார் ஜீரோ அவரில். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஏற்கனவே நம்ம தமிழில் தான் பெயர் பலகையை வைக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இருந்தாலும் தற்போது மீண்டும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் என்றும், இதில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் அனைவருமே தமிழில் கட்டாயமாக பெயர் பலகை வைக்க வேண்டும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அதே போல அரசிதழில், புதுச்சேரியில் அச்சடிக்கப்படும் அரசிதழில் கட்டாயமாக தமிழில் தான் அச்சடிக்க வேண்டும், அதுதான் மக்களுக்கு புரியும் என்றும் அவர்கள் இந்த உத்தரவை இந்த பேரவையில் தெரிவித்திருக்கிறார். இதை தொடர்ந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் அனைத்துமே தமிழில் கட்டாயமாக பெயர் பலகை வைத்திருப்பதை அரசு அதிகாரிகள் இதை கண்காணிக்க வேண்டும், இதை வலியுறுத்த வேண்டும் என அவர் இந்த பேரவையில் உத்தரவை அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.